வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இப்ப நானு சென்னையிலேருந்து பேசிட்டு இருக்கேன். எங்க நம்மளோட டெஸ்டினேஷன் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் தி பாரடைஸ். ஸோ போயிட்டே நம்ம பேசலாம். என்னென்ன மாரி பிளேஸஸ்லாம் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்க அங்க கவர் பண்ண போறோம், எந்த மாரி ட்ராவல் பார்ட்னர் கிட்ட நாங்க இத ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மார்னிங் ஃப்ளைட் வந்து ஒரு 4:00. ஸோ அரௌண்ட் ஒரு 6:30 போல நாங்க அந்தமான் ரீச் ஆயிடுவோம். இந்த 4:00 ஃப்ளைட்டுக்கு நான் இவ்வளோ ஏர்லியா வந்தேன் அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படிலாம் இருக்கு, என்ன மாரி பிளேஸஸ்லாம் இருக்கு, ஸோ இங்க என்ன மாரி ஷாப்ஸ்லாம் இருக்கு, அந்த ஷாப்ஸ்ல வந்து எதனா டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இல்ல ஏதாச்சும் வந்து பேக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருந்தேன். ஸோ அதனால இங்க இருக்க ஷாப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டேன். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியா இருக்கும். ஸோ நைட் ஃப்ளைட்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால செக்இன் ஏரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க செக்யூரிட்டி செக்லாம் நிறைய கியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வந்தேன். ஆனா அந்த அளவுக்குலாம் இங்க இல்ல. ஏன்னா நான் வந்து டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஏர்லி மார்னிங் ஒரு 1:00 1:30க்கு வந்தேன். ஸோ க்ரௌட் எதுவுமே இல்ல. ஸோ பேக்கேஜ் வெயிட்டை செக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்தது கொஞ்சம் உள்ள செக்இன் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம் அப்படின்னா, மீதி இருக்க அங்க உள்ள நல்ல ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ கிளாத்திங்ஸ்க்கு அப்புறம் பேக்ஸ்க்கு நல்ல ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்இன் நான் பேக்கை உள்ளே போட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எடுக்கிறத பார்த்துட்டு ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்டாங்க, ஸோ நீங்கள் என்ன மாதிரி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி பேஸ்டு நீங்கள் வீடியோஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் காமிச்சோன்னே அங்கேயே வந்து அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பேக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு தென் வந்து இங்கே வந்து ஒரு ஷாப் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடியிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஷாப் சஜஸ்ட் பண்ணார். இந்த ஷாப்பில் வந்து பேக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹேண்ட் பேக்ஸும் சரி, உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் பேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லாது. ஒரு இட்டாலியன் பிராண்டான இந்த டாம்லினோ பிராண்டை வந்து டாமினோ பிராண்டில் இருக்கிற இந்த ஷாப்பை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தேன். பர்டிகுலராக ஏன் இந்த ஷாப் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தேன். கொஞ்சம் வந்து ப்ரைஸியாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 15,000 10,000 அபோவ் தான் இருக்குது. ஆனால் இந்த பேக்கில் வந்து ஒர்த்தா இல்லை இதெல்லாம் வாங்கலாமா வேணாமா, இந்த மாதிரி குவாலிட்டியான பேக்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா கூட நீங்கள் கமெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 14,000 வருது. இந்த பிளாக் ஸ்லிம் பேக் இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 14,000 வருது. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ செட்டாகவும் இருக்குது, ஸ்மால் பேக் அண்ட் லேப்டாப் பேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஹேண்ட் பேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நான் பார்த்ததில் இந்த உமன்ஸ்க்கு பிங்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா உமன்ஸ்க்கும் பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த பிங்க் கலர் பேக் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அரௌண்ட் ஒரு 17,000 வரும். நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் வேல்யூபிளாக இந்த மாதிரி ஏதாச்சும் கிஃப்ட்டை பண்ணலான்னு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களையும் ப்ரெஸ் பண்ணலாம் கைஸ். இது ஜஸ்ட் சஜஷன் தான். ஸோ இதனால் யாரும் வன்முறை என் மேலே கையாளாதீங்க. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் ஷாப். இந்த பேக் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஷாப் மட்டும் ஃபுல்லாக ஓவியூவாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பசிது. ஸோ இங்கே ட்ராவல் கிளப் லான்ச்சுக்கு வந்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகலை, விச் மீன்ஸ் அங்கே அந்த ட்ராவல் கிளப்பில் என்னோடய கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகலை. ஸோ ஒரு காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஒரு ஷாப்க்கு வந்திருந்தேன். இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி அண்ட் க்ரீமி. இது வந்து டோனட்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஷாப்பு. ஸோ இங்கே வந்து காஃபி வந்து அரௌண்ட் 100 rupees வந்தது. ஆனால் காஃபி உண்மையிலேயே ரொம்ப ஒர்த் கைஸ். ஏன்னா காஃபி டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் ரெகுலர் கப்பே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் கப்பு அந்த இதில் இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. காஃபி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஞ்ச்லேருந்து இந்த அப்பர் வியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஷார்ட் எடுத்தேன். அந்த கிளிப் தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது கைஸ். மேலேருந்து நம்ம ஏர்போர்ட் ஃபுல்லாக பார்க்குறது. தென் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்தாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் கேட்டில் இருக்கிற அந்த செக்கும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
ஃபைனலாக நம்ம இப்போது உள்ளே என்ட்ரு ஆகிடலாம் ஃப்ளைட்குள்ளே. தென் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டே பேசலாம் கைஸ். என்ட்ரு ஆயிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப்டிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே கேட்டுட்டு தென் இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணேன் கைஸ். இதெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே சேம் ஏஜ் குரூப் இல்லை, டிஃப்ரெண்ட் ஏஜஸ் தான். பட் இருந்தாலும் எல்லோரும் மிங்கிளாகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி போகிறது பெரிய விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொத்தம் ஒரு 5 பேர், மொத்தம் நாங்கள் 6 பேர் இந்த ட்ரிப்பில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஒருத்தருக்கு மட்டும் சீட் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கிடச்சதுனால அவரை இந்த கிளிப்பில் என்னால் காட்ட முடியல. ஸோ அப்கமிங் வீடியோஸில் அவர் வருவார், நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னு குட்டி ஸ்டோரி சொல்கிறோம் கைஸ். நாங்கள் வந்து பேட்மிண்டன் குரூப்பில் நாங்கள் எல்லாம் ஒரே டீம். ஸோ அந்த பேட்மிண்டனில் வந்து எனக்கு நல்ல கேம்ஸை தாண்டி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு கிடச்சிது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே லீட் பண்ணி இப்படி ஒரு நல்ல ட்ரிப் வரத்துக்கு அது ஒரு பெரிய காரணமாக ஒரு பிரிட்ஜாக அமைஞ்சுது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தூக்கம் வரல கைஸ். அதுக்கு காரணம் இந்த வியூ தான். ஸோ விண்டோ சீட்லேருந்து இப்படி ஒரு ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸை பார்த்துட்டே ஏரோப்ளைன் விங்ஸ் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறதுன்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னால் இந்த பியூட்டிஃபுல்லான இந்த வியூவை பார்த்துட்டு என்னால் தூங்க முடியல. ஸோ அதனால் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸோ அப்பப்போ அந்த சீனரிஸ்லாம் வந்து கட் பண்ணி பார்த்துட்டே அப்படியே வந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த சன் ரேஸ் இந்த கடலில் பட்டு அது நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது கைஸ். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சன் லைட் அதிகமாகி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் லேண்ட் ஆக போகிறோம். உங்களுக்கே அந்த ரேஸ் நல்லா அதிகமாக இருக்குது இப்போ தெரிஞ்சிருக்கும். ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போயே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வியூவை நான் நேரில் பார்க்கும்போது இட் வாஸ் அன்பிலீவபிள். நான் வந்து இப்படி ஒரு வியூவை வந்து இது வரைக்கும் நிறைய ஃப்ளைட் ஜேர்னி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது கைஸ். உண்மையிலே நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சீனரிஸ்லாம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் கோயிங் டு டச் டவுன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து இப்போ அந்தமான் ஏர்போர்ட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஏர்போர்ட். ஸோ ஃப்ளைட்டு லேண்ட் ஆன உடனே கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டாப் பண்ணி கரெக்டாக வந்து பார்க் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் இல்லை, ஒரு சின்ன ஏர்போர்ட். ஐலாண்ட் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு லேண்டிங் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது எங்களுக்குமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ தென் பார்க் பண்ணிட்ட பிறகு நாங்கள் சேஃபாக எங்கள் பேகேஜெலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பூத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட்ஸில் நாங்கள் எப்படிலாம் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி கவர் பண்ணோம், எப்படி டைம்குள்ளே ஃபெரிஸ்லாம் கேட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா எபிசோட்ஸும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you in the next video guys. Bye bye.